என்ன சரத்தண்ணா, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலையே. என்னன்னு தானே கேட்குறீங்க? அதாவது தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏ சரத் அவர்கள் ட்ரக் யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய தப்பான அலிகேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அவங்க ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்குறதுக்கு ஒரு கிரவுண்ட் போயிருக்காங்க. அங்கே ஒரு டேப்லெட் க்ரஷ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கணும். ஓகேவா? சில பேர் குலைக்கிறீங்கல்ல, ஒரு வயசு குழந்தை 1.5 வயசு குழந்தைக்கெலாம் யார் டேப்லெட் கொடுப்பா? பெரும்பாலும் சிரப் தானே கொடுப்பாங்க அப்படின்னு. எங்கள் வீட்லேயும் அண்ணன் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. நான் அதை என் கண் கூட பார்த்துருக்கேன். என் அண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை ஏடிஎம் கார்டு வச்சு க்ரஷ் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க ஃப்ரெண்டு, அதாவது அந்த சரத்தண்ணா ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, இதை நாங்கள் ஒரு ஃபன்னியாக கொண்டு போனோம், ஃபன்னாக தான் இருந்துச்சு அதை எடுக்கும்போது அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. நான் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். அவ்வளோ அந்த கிரவுண்டில் அவ்வளோ பீப்புள் இருக்கும்போது, அவ்வளோ போலீஸ் இருக்கும்போது, எல்லாரும் இருக்கும்போது தைரியமாக ஒருத்தர் ட்ரக் யூஸ் பண்ண அலோட் பண்ணுவாங்களா? எதுக்கு தேவையில்லாத ஒரு தப்பான அலிகேஷன் வச்சு ஒரு சாமானிய மனிதரை மேலே போக விடாமல் அடித்து எப்படியாவது டவுன் பண்ணணும்னு எதுக்கு கேவலமாக யோசிக்கிறீங்க? எதிர்கட்சி ஆள்ற கட்சி, எதிர்கட்சிக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிடக்கூடாதா? அதை வச்சு நம்ம அடின்னு அடித்து இருக்கிற எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பண்ணுற கேவலமான செயல்